ஓசூரில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சந்திர சுரேஸ்வரர் கோவிலில் திருத்தேர் திருவிழா. 3 மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஓசூரில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திர சுரேஸ்வரர் கோவிலில் இன்று மாசி மாத உற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா ஆகிய 3 மாநிலங்களைச் சேர்ந்த 1000 கணக்கான பொதுமக்கள், பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஓசூரில் மலைக்கோவில் என்று அழைக்கப்படும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலில் கடந்த வாரம் 8ஆம் தேதி மாசி மாத உற்சவ தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மரகதாம்பாள் உடனுரை ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் சுவாமிகளுக்கு தினம்தோறும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு வந்தது. தினம்தோறும் சுவாமிகள் சிம்ம வாகனம், மயில் வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன அலங்காரங்களில் வீதி உலா வந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அருள் பாலித்தனர். திருவிழாவின் முக்கிய நாளான இன்று தேர் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ மரகதாம்பாள் தாயார் மற்றும் ஸ்ரீ சந்திர சுடேஸ்வரர் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி எடுத்து வந்து அலங்கரிக்கப்பட்டு திருத்தேரில் அமர வைத்து திருத்தேர் இழுக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், ஓசூர் சார் ஆட்சியர் பிரியங்கா, ஓசூர் ஆணையர் ஆகியோர் தேரை படம் பிடித்து இழுத்து திருத்தேர் திருவிழாவை தொடங்கி வைத்தனர். அப்போது தேரின் 2 சங்கிலி வடங்களை பிடித்து 1000 கணக்கான பக்தர்கள் திருத்தேரை இழுத்துச் சென்றனர். பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வாழைப்பழம், உப்பு, மிளகு ஆகியவற்றை திருத்தேர் மீது வீசி தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டனர். இந்த திருத்தேரோட்டத்தில் விநாயகர் தேரானது முன்னே செல்ல, அதன் பின்பு ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் திருத்தேரும், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மரகதாம்பாள் தாயார் தேரும் அடுத்தடுத்து திருத்தேர் வீதிகளில் பவனி வந்தது. இந்த தேர் திருவிழாவில் சிவனடியார்கள் சிவனுக்கு உகந்த வாத்தியங்களை இசைத்தும் பெண்கள் கோலாட்டம் ஆடியும் சென்றது அனைவரையும் கவர்ந்தது. பொதுமக்கள் குடும்பத்துடன் பச்சை குளத்தில் நேர்த்திக்கடனாக உப்பை போட்டு வேண்டிக் கொண்டனர். தேர் திருவிழாவில் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா ஆகிய அண்டை மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து சென்றனர். நகரின் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானங்களையும் நீர்மோர் பானங்களையும் வழங்கினர்.